அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால சண்டே சோல் செஷன்ஸ் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இன்னைக்கு மண்டே சோல் ரிமைண்டர். இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். இது பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த நிலையை கடந்து வந்திருப்போம். இன்னும் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஜென்ரலான ஒரு விஷயம்தான். என்னன்னு பார்த்தா, நம்ம சில நாள் எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டோம். ரொம்ப ரெஸ்ட் மோடில் தான் இருந்திருப்போம். ஆனாலும் அன்றைக்கி நம்ம டயர்டாகவே ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே செய்யாமல் நமக்கே இவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலை. இதை எமோஷ்னல் எக்ஸாஷன்னு சொல்லலாம், மென்டல் ஓவர்லோட்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இல்லை நமக்கு சில உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் மனதுக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டே இருப்போம். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்கலாம். இல்லை நம்ம பழைய நினைவுகள் சில இதை மறக்க முடியாமல் அந்த எமோஷ்னல் ட்ராமான்னு சொல்லுவோம். அதை ஹீல் பண்ணாமல் அப்படியே இருக்கும் மனசுக்குள்ளேயே. இல்லை கான்ஸ்டன்ட் டெசிஷன் மேக்கிங், நிறைய முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருப்போம். அதனால் நமக்கு அந்த ரெஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மூளை இந்த மாதிரி சோர்வடைஞ்சிரும். ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம மூளை 60,000த்திற்கும் மேற்பட்ட எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணுது. நம்ம நிறைய வேலை செய்யும் பொழுது கூட அவ்வளோ சோர்வடைய மாட்டோம். ஆனால் நிறைய எண்ணங்களை போட்டு இங்கே டம்ப் பண்ணி வைக்கிறோம். அதனால் நம்மளுடைய மூளை சோர்வடைஞ்சிடும். அதனால தான் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம சோர்வாக ஃபீல் பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, ரெஸ்ட்டு தான் கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறையா பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கும்போது இவ்வளோ வேலை இருக்குது, இதுக்கு நல்ல போய் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். ரெஸ்ட்டை நம்ம ஒரு லக்ஸரியாக பார்க்குறோம். அது உடலுக்கு தேவையான சிகிச்சை. அந்த ஓய்வு கொடுக்கறது உடலுக்கு தேவையான சிகிச்சை. நம்ம உடலை நல்ல முறையில் பாதுகாக்கணும். உடல் நல்லா இருந்தால் மனம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட்டு தேவையான நேரத்தில் ரெஸ்ட் கொடுக்கணும். எமோஷ்னல் எனர்ஜி பிரேக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் அப்பப்போ பிரேக் கொடுத்துக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தலாம். நமக்கு பிடிச்ச என்ன ஹாபீஸோ அதை பண்ணலாம். இல்லை ஒரு வாக் போகலாம். இல்லை யாருக்காவது கால் பண்ணி பேசலாம். ஸோ நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சோர்வடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எங்கே வேலை செய்யணுமோ அப்போ செய்யணும். எப்போ ஒரு பாஸ் கொடுக்கணுமோ நிறுத்தணுமோ அப்போ நிறுத்தணும். ஸோ ஓய்வு இனிமேல் லக்ஸரியாக பார்க்காதீங்க. ஓய்வு உங்கள் உடலுக்கு தேவையான சிகிச்சை. நன்றி.